குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே நம்ம C++ல் பார்த்துருக்கோம் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பைத்தானில் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்ப்போமா? Operators. In computer programming languages, operators are special symbols which represent computations, conditional matching, etc. The value of an operator used is called operands. Operators are categorized as arithmetic, relational, logical, assignment, etc. Value and variables when used with operators are known as operands. இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரையும் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதையும் கண்டிஷனல் மேட்சிங் இது எல்லாத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது த வேல்யூ ஆஃப் த ஆப்ரேட்டர் எதை வச்சு இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பரண்ட்டை வச்சு இருக்குது. ஆப்பரண்ட் அப்படின்னா என்ன, அதை நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா A+B அப்படின்னு நான் எடுக்கிறேன்னா ஏபி அப்படிங்கிறது வேரியபிள், ஏபிங்கிறது வேரியபிள், ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர். அப்போ அந்த வேரியபிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அப்போ வேரியபிள் அதில் வரக்கூடிய வேரியபிள்ஸை ஆப்பரண்ட்டுனும் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டரை வந்து ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இப்போ ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, A+B அப்படிங்கிற ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸுங்கிறது ஆப்ரேட்டர், ஏபிங்கிறது வந்து ஆப்பரண்ட். இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்ரிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், எக்ஸட்ரா. இப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். Arithmetic operators. An arithmetic operator is a mathematical operator that takes two operands and perform a calculation on them. இப்போ நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ப்ளஸ்ஸு அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுல்ஸ், எக்ஸ்போனன்ட், ஃப்ளோர் டிவிஷன், இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ரெண்டு ஆப்பரண்ட் அதாவது ரெண்டு வேரியபிளை வச்சு நான் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறேன் அப்படின்னா அது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரெண்டு வேரியபிளை ஆட் பண்ணுறோம் இல்லை சப்ராக்ட் பண்ணுறோம், இது மாதிரி உள்ளது. ரைட்டா, அப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அதிலே கொடுத்துருக்கா. அடிஷன் எப்படி பண்ணியிருக்கணும், சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன் எல்லாமே அதுக்கான இது எல்லா எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு. ஓகேவா, அதில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஏவுடைய வேல்யூ 100னும் பியுடைய வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்கள். அந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, relational or comparative operators. A relational operator is also called as comparative operator, which checks the relationship between two operands. If the relation is true, it returns true, otherwise it returns false. இப்போ ரிலேஷன் ஆப்ரேட்டர்னு ஏற்கனவே நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். அதாவது ரிலேஷன் ஆப்ரேட்டருக்கு ரெண்டு ஆப்பரண்ட் வேணும். அப்போ தான் நம்ம அதாவது கம்பேரிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலே என்ன வேணும், நமக்கு ரெண்டு வேல்யூ வேணும். இப்போ ரெண்டு வேல்யூ இருந்தால் தான் என்ன சொல்லுவான், இவனை விட அவன் வந்து பெருசு, இதை விட அது வந்து ஸ்மால் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் கம்பேரே பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக ரெண்டு ஆப்பரண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். அப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல், இஸ் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு எல்லாமே இருக்குது. அப்போ அதுக்கான இது வந்து அவங்களே கொடுத்துருப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவுடைய வேல்யூ 100, பியுடைய வேல்யூ 35. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏக்கு பதிலாக 100 பிரதிடுங்க, பிக்கு பதிலாக 35ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 100 ஈக்குவல் டு 35 கிடையாது. அப்போ என்ன கிடைக்கிது நமக்கு, ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. சரியா, இது மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்க்கணும் அந்த ரிசல்ட் எல்லாமே. அப்போ லெஸ் தேன், கிரேட்டர் தேன், அப்போ ஏக்கு பதிலாக அந்த வேல்யூவை கொண்டு போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ அது ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா,
logical operators. In Python, logical operators are used to perform logical operations on the given relational expressions. There are 3 logical operators. They are and, or, not. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, நாட் கேட்டு அப்படின்லாம் ஞாபகம் இருக்க எல்லாருக்கும். அதே போல் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது அதே தான். இப்போ அண்டு, ஆறு, நாட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆப்ரேட்டர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஏவுடைய வேல்யூ 97, பியுடைய வேல்யூ 35 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏக்கு பதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். நல்லா பார்க்கணும். ஏ greater than b or a equal to b அப்படின்னு 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ ஆரை பொறுத்தவரையும் எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. ஞாபகம் இருக்குல்ல? ஆரை பொறுத்தவரையும் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. அண்டை பொறுத்தவரையும் 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மிச்சப்படி எல்லாமே ஃபால்ஸ். அப்போ நாட் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். சரியா? ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. சரியா? அப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு ட்ரூ கிடச்சிருச்சு. அப்போ 97 greater than 35, அப்போ அது ட்ரூ, அதனால ட்ரூன்னு கிடச்சிருது. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ greater than b and a equal to b. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் என்னாச்சு, ஃபால்ஸ். அப்போ அண்டை பொறுத்தவரையும் என்ன கிடைக்கணும், 2 பக்கம் இருக்கக்கூடிய கண்டிஷனும் எப்படி இருக்கணும், ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. அப்போ அதனால ஃபால்ஸ் கிடைக்குது. அப்போ இது வந்து ட்ரூன்னு கிடைச்சா நம்ம என்ன கிடைக்கணும், நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ட்ரூன்னு கிடைச்சா ஃபால்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 97 greater than b. நாட்டை பொறுத்த வரையும் 97 greater than b ட்ரூ தான், ஆனால் நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஃபால்ஸுன்னு கிடைக்கும். ஓகேவா? அதனால் இதில் இருக்கிறத கொஞ்சம் கவனமாக சப்ஸ்டியூட் பண்ணையில் கவனமாக பார்த்து பண்ணணும். சரியா? Assignment operators. In Python, assignment operator is a simple assignment operator to assign values to variable. Let a equal to 5 and b equal to 10 assigns the value 5 to a and 10 to b. These 2 assignment statements can also be given as a comma b equal to 5 comma 10. That assigns the value 5 and 10 on the right to the variables a and b respectively. There are various compound operators in Python like plus equal to, minus equal to, multiplication equal to, division equal to, modulus equal to, double star equal to, slash equal to, double slash equal to are also available. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா a ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை 2 விதமாக பிரிப்போம். லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, ஏங்கிறது இருக்குது. ரைட் சைடில் என்ன இருக்குது, 5ங்கிறது இருக்குது. அப்போ லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய வேரியபிளில் ரைட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ அசைன் ஆகிறது தான் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 5ங்கிற வேல்யூ லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஏங்கிற வேரியபிளில் அசைன் ஆகுது. இப்போ நம்ம மேக்ஸில் இதை என்ன சொல்லுவோம், ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10னா என்ன நடக்கும், 5ங்கிற வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகும், 10ங்கிற வேல்யூ பியில் ஸ்டோர் ஆகும். இதையே வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்குறது சார், ஏ காமா பி ஈக்குவல் டு 5, 10 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஏவுடைய வேல்யூ ஃபஸ்ட்டில் இருக்க 5 எடுத்துக்கிறோம், பிங்கிற வேல்யூ செகண்டில் இருக்கக்கூடிய 10 எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ இது மாதிரி கண்டினியூஸாக கொடுக்கலாமா காமா யூஸ் பண்ணி அப்படின்னா கொடுக்கலாம். சரியா? இப்போ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத நம்ம போன கிளாஸ், அதாவது 11th இது எல்லாத்தையுமே தரவாக நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸுடைய வேல்யூ 10 அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு இந்த வேல்யூலாம் அசைன் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் இதில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக எடுத்துக்கணும் வேல்யூவை. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10, அதுக்கடுத்து பி ஈக்குவல் டு கம்ப்யூட்டர், அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20. இப்போ எக்ஸுடைய வேல்யூ 10, அப்போ 10 + 20 30. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 13 எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை செய்யணும். அடுத்து -5ங்கில் 25 ஆயிரும். இது மாதிரி ஒவ்வொன்றா அது மாதிரி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இதுக்கான ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். அப்போ உங்களுக்கு இந்த இது வந்து தெளிவாக புரியும். ஓகேவா?
conditional operator. Ternary operator is also known as conditional operator that evaluate something based on a conditional being true or false. It simply allows testing a condition in a single line, replace the multi-line if else, making the code compact. அப்போ அதனுடைய சின்டாக்ஸ் கொடுத்துருக்கா கண்டிஷனல் ஆப்ரேட்டருடைய சின்டாக்ஸ் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் ஆன் ஃபால்ஸ். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட சேர்த்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் அனுப்புவேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப்பில் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா எங்கே போகும், நமக்கு எல்ஸுக்கு போகும். அது உங்களுக்கே தெரியும். அது நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமில் பார்க்கையில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். போன தடவை பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, அதனால் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அதில் பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். சரியா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம வீடியோ பார்க்கையிலே அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஓகேவா?